உனக்கு தப்பா தெரியுதுல கண்ணா? அவகிட்ட அழகும் பர்சனாலிட்டியா இருக்கு. இவகிட்ட அழகு பர்சனாலிட்டியோட வாழ்க்கைக்கு தேவையான பணமும் இருக்கு. அதனாலதான் இவளை செலக்ட் பண்ண. போடா, போய் உன் வேலையை மட்டுமே பாரு. அதிக பிரசங்கித்தனமா மூக்க நுழைக்காத. போ. ஹாய் கவிதா, நானே உன்னை தேடி வரலாம் தான் இருந்தேன். நீ எங்க வந்துட்ட? ஓ, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அப்ப எனக்கு வேலை எல்லாம் பண்ணிட்ட. ஏய், உன்னை நான் மொத்தமா மறந்துடுவேன் நினைக்காத. அப்பப்போ ஞாபகம் இருக்குமா? உன் இமெயில் லெட்டரையாவது பாத்துட்டே இருப்பேன். ஏய், நீ மூட் அவுட் ஆகி ஏதாவது ஏடாபுரமா பண்ணி போற, அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். டேய், நான் அப்படி பண்ணுவேன் நீ எதிர்பார்த்தியா? அப்படிப்பட்ட முட்டாள்தனமான பொண்ணு நான் இல்லடா. இப்பவாவது உன் சுயரூபம் தெரிஞ்சதேன்னு நான் சந்தோஷப்படுறேன். முன்னெல்லாம் ஏய், என்ன கிளம்பிட்ட? நான் சுவாசிக்கிற காத்துல உன் மூச்சு காத்து கூட கலந்துட கூடாதுன்னு தாண்டா இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கேன். உறவுன்னு வந்து அவமானப்பட்டாச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அவங்க? ராஜேஸ்வரி, இதோ வந்துட்டேங்க. இங்க வாமா. இந்த அம்மா, உன்னை என் வீட்டு மருமகளா நிச்சயம் பண்றதுக்காக இதை கொண்டு வந்தேன். நீ என் வீட்டு மருமகள் ஆகலனாலும் என்னைக்கும் எனக்கு நீ மருமக தான். உனக்காக வாங்கிட்டு வந்தது. இதை வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த அத்தையோட சீரை இதை வச்சுக்கோமா. வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு போய் ஏன் அழற? அதுக்காக இல்லப்பா, அந்த வினோதனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்ப்பா. என்ன சொல்ற? அவனை ஏமாத்திட்டான்ப்பா. நான் அவன் மனச மட்டும்தான்ப்பா பார்த்தேன். அவனுக்கு என்னை விட பணம் தான்ப்பா முக்கியமா போச்சு. பணக்காரியா ஒருத்தி கிடைச்சதும் என்ன ஏமாத்திட்டான்ப்பா. இது பாரு, அவன் உன்னை ஏமாத்தல, அவன் தான் ஏமாந்துட்டான். உன் காதல் அவனுக்கு புரியல. இப்பவாது அவன் உன்னை விட்டு ஒதுங்கிட்டானே சந்தோஷமா. ஆனாலும் என்னால தாங்க முடியலப்பா. இது பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. உலகம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ என் பொண்ணு. உன் சந்தோஷத்தை யாருனாலும் கெடுக்க முடியாது. இப்படி சொல்லி சொல்லி செல்லம் கொடுத்துதான் உன் பொண்ணை நீ கெடுத்து வச்சிருக்கிற. என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறா, எனக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லாம 4 அரை அரைஞ்சிருந்தா நீ உண்மையான அப்பன். உன்னையெல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க. நீ வாயை திறந்த தூக்கி போட்டு மீச்சிருவேன். ஏன் நீ தடுக்கிறீங்க அவரை? என்ன பொண்ணு இவ? காதலிக்கிறேன்னு அவன் கூட சுத்திட்டு இப்ப அவன் ஏமாத்திட்டான்னு வந்து நிக்கிறான். ஏமா, காதலிக்கிறதோட நீ படித்தியா இல்ல அதுக்கு மேல? இன்னொரு வார்த்தை பேசுன இந்த வீட்டுக்குள்ள. பட்டணத்து பொண்ணாச்சே, படிக்கிறாங்கிற திமிர்ல எவன் கூட சுத்திட்டு டாக்டர் கிட்ட போய் வயசை சுத்தம் பண்ணிட்டு வந்தாலும் வந்திருப்பா. என்ன என்ன குதிக்கிற? பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஏதோ பேச வந்துட்ட. இனிமே மாப்பிள்ளை எப்படி கேட்டு ஊர் பக்கம் வந்துடாத, அப்புறம் அவமானப்பட்டு போயிடுவ. வானே இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பி வாடி. இந்த லட்சணத்துல பொண்ணை வளர்த்தினா உன்னை அப்பன்னு சொல்ல மாட்டானுங்க, வேற மாதிரி சொல்லுவானுங்க. இந்த வளர்ப்பு வளர்க்கறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். வளர்க்கறான வளர்ப்பு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இல்ல கவிதா, நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நான் உங்களுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு
என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னால தானப்பா அவங்க உங்களை. நீ ஏன் கண் கண்டுகிட்டு இருக்க? அவனு கிடக்குறானுங்க காட்டு மிராண்டி பசங்க. அவங்க பேசுனதுக்காக நீயும் நானும் கண் கலங்கிட்டு அவங்க நாக்குல விஷத்தை வச்சுட்டு அலையறாங்க. இது பாரு, நான் உனக்கு அப்பா. நானே உன்னை நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாப்பா. எனக்கு இந்த காதலும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். வேணாப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டையும் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டப்பா. இல்லப்பா, அப்பா, கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே வாழ்ந்துடுறேன்ப்பா. எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. உங்க மேல சத்தியமா இனிமே இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். எனக்காக பண்ணவே மாட்டேன். தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம், அவங்க அப்பாக்கு ஏற்பட்ட அவமானம், இது ரெண்டும் தான் அவ முடிவை மாத்தி மொத்தமா காதலிய வெறுக்கிற அளவுக்கு அவளை மாத்திருச்சு. ரொம்பவும் நம்பின ஒருத்த அவளை ஏமாத்திட்டு போனதுதான் அவ இப்படி பேசுறதுக்கு காரணம். எப்பவுமே முகத்துல சந்தோஷத்தை காட்டிட்டு இருக்கிற அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு இப்பதான்க்கா தெரியுது. காதலை பத்தி தப்பான அபிப்பிராயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற அவளுக்குள்ள என் காதல் எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கணும்க்கா. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் வராம அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஆமாமா, இன்னைக்கு எல்லாமே டேய், அங்க பாருடி, அட்டெண்டர் ஆஞ்சநேயா. ஆமாண்டி, நாம தனியா இருக்கும்போது நம்மள எப்படி ராகிங் பண்றான். இன்னைக்கு அவன் தனியா இருக்கான், நாம ராகிங் பண்ணலாம். வாங்கடி. என்ன ஆஞ்சநேயா, பயங்கர பிஸியா? பிறக்கும் போதே அதிர்ஷ்ட மச்சத்தோட பிறந்தவன் பிஸியா தானே இருப்பான். அது இருக்கட்டும், இது என்ன உதடு? எம்ஆர்எஃப் டயரோன்னு நினைச்சு. அது என்ன வாயில? உடம்பு ட்ரிம்மா வச்சுக்கணும். உங்களை மாதிரி அள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு கூடாது. சோ ட்ரிம்மா இருக்கணும்னா உடம்புல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. வாயில பபிள் கம் இருக்கு, பல்லுக்கு எக்ஸசைஸா? ஆமா, அது என்ன கையில? தம்பிள்ஸ்மா, கைக்கு எக்ஸசைஸ். கை நல்லா இருக்க வேணா, அதுக்கு தான். இது என்ன கழுத்துல கயிறு தூக்கு மாட்டிக்குவா? அது நீ எங்கேயாவது ஏமாந்தீனா நீ மாட்டிக்கிறது. இதுக்கு பேரு ஸ்கிப்பிங், காலுக்கு எக்ஸசைஸ். ஆமா, இதெல்லாம் சரி, கையில என்ன? காண்டம். கோயிலூர் காண்டம் நான் சொன்னோம், எழுதி வச்சிருக்கிறத சொன்னோம். சிட்டா பறந்துட்டாளுங்க. சாரி ராஜா, அன்னைக்கு எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ சொன்னதுனால நான் அப்படி கோவமா பேசிட்டேன். அந்த அளவுக்கு காதலுங்கிற வார்த்தை என் மனசை புண்படுத்திருக்க. அது ஏங்கிற காரணத்தை சொல்லி மறந்து போனதை ஞாபகப்படுத்திக்க நான் விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம். ஏண்டா, எத்தனை நாளைக்குதான் இப்படி போட்டோவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது? நான் தான் ஒரு பொண்ணு, ஸ்ட்ரைட்டா வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல. நீயா வந்து ஐ லவ் யூ டின்னு சொல்லிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. அதை விட்டுட்டு அந்த அண்ணன் காக்கா கிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சிருக்க. கத்தி பாட்டி, என்ன இவன் லவ் பண்ற பொண்ணு லட்டு மாதிரி நின்னுட்டு இருக்க. இவன் பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கான். ராஜா, நம்ம ஆள்கிட்ட போறா. என்ன ஸ்வேதா? தேங்க்ஸ் ராஜா. எதுக்கு? ஆஞ்சநேயா கிட்ட சொல்லி அமிச்சதுக்கு. ஐயோ, நமக்கு சங்கு ஊதிட்டாளே. நான் ஒண்ணு சொல்லி அனுப்பலையே. இன்னைக்கு கத்தி குத்தி நிச்சயம். சொல்லி அனுப்பலையா? ஆமா. நல்லா யோசிச்சு பாரு. கள்ளிப்பால்ல காஃபி போட முடியாது, கோலமாவுல பூரி சுட முடியாது. இதெல்லாம் ஞாபகம் இல்ல? ஐயோ, இன்னைக்கு மாவு இல்லாமலே நம்மள பூரி சுட போறாடா சாமி. இத பாரு ஸ்வேதா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க.
நீ இப்படி எல்லாம் என்கிட்ட விளையாடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? என்ன உனக்கு பிடிக்குமா? கத்தி எடுக்கிறதுக்குள்ள கம்பி நெட்டிட வேண்டியதான். என்ன இவ ஏதேதோ பேசிட்டு இருக்க? உன்னை பிடிக்காமல அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள 2 குதிரையிலையும் சவாரி பண்ண பாக்குறான். அப்பா இப்பதான் கொஞ்சம் இறங்கி வரான். அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தினியே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லு ராஜா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. என்ன? காதல். கண்ணை திறந்து நான் பார்க்கையிலே மெல்ல எதிரினில் நீ சிரித்தாய். கண்ணை மூடி நான் தூங்கையிலே மெல்ல கனவினில் நீ நுழைந்தாய். எங்கு செல்லும் எந்த காலடி உந்தன் விட்டு வந்து முடியுமே. ரசவாத வித்தையால் உந்தன் ரசிகன் போல் மாற்றினாய். எங்கு செல்லும் எந்த சூரியன் உந்தன் முகம் பார்த்து உதிக்குமே. உன்னோடு வாழும் ஓர் நாடு கோடியாண்ட இருப்பிடுமே. குதிரை வேகத்திலே குதித்துக் கொண்டு நெஞ்சம் ஓடும். உறங்காமலே உணர்வு வரும் காதல் பைத்தியம் நாரோ கண்ணை மூடின தூங்கையிலே